கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபை நாள்தோறும் என்கிற நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட தேவனை சேர்ந்து துதிப்பது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதலாக பார்க்கிறீர்கள். நம்முடைய சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரன்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே. பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையில், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் ஆண்டவருடைய கிருபையானபடியினாலே உள்ளத்தின் ஆழத்தின் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை சூழ்ந்து நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு 119 சங்கீதம் 113 வசனத்தை வாசிக்கிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளில் வீணான எண்ணங்கள், வீணான சிந்தனைகள் நம்மளை அநேக நேரம் பயங்கரமாக தாக்குகிறது. சில நேரங்களில் நம்முடைய செய்கைகளினால நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருந்தாலும் கூட நம்ம சிந்தனையில் நிறைய பாவங்கள் நம்மளை சில நேரம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது. சில பாவ சிந்தனைகளை பாருங்கள், நம்மளை விட்டு போகவே போகாது. எங்கே திரும்பினாலும் எங்கே போனாலும் அந்த சிந்தனையில் உண்டாகிற பாவ போராட்டம் என்பது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. நீங்கள் கூட உங்கள் சிந்தனையில் ஒரு வெற்றி உள்ள சிந்தனை உங்களுக்கு இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிந்திக்கிறதெல்லாம் நல்ல காரியங்கள் மாத்திரம்தான் சிந்திக்கிறீங்களா, அல்லது வீணான காரியங்களை சாத்தான் நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து போடுகிறானா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக வீணான சிந்தனையிலேருந்து விடுதலை வேணும்னு ஏங்கி இருப்பீங்க. எனக்கு இப்படியெல்லாம் யோசிக்கிறது தப்பு, பாவம், நான் இதெல்லாம் வெறுக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல் என்று சொல்லி எத்தனையோ நேரங்களில் நீங்கள் உங்கள் சிந்தனையில் ஜெயத்தை பெறணும்னு விரும்பி இருப்பீங்க. ஆனால் அந்த ஜெயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதுக்கான ஒரு வழியை தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். என்ன சொல்கிற பாருங்க, வீண் சிந்தனையை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேங்கிறார். நம்ம வீண் சிந்தனையை வெறுத்தா மாத்திரம் போதாது. ஒரு பாவ சிந்தனை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறது அல்லது பயமுறுத்துகிறது, ஏதோ ஒரு சிந்தனை உங்களை ரொம்ப துன்புறுத்துகிறது, கடந்த கால நிகழ்வுகளாக இருக்கலாம், கடந்த கால வேதனை சம்பவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்கள் சிந்தனையில் ரொம்ப குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்குதா, நீங்கள் செய்ய வேண்டியது அந்த சிந்தனையை வெறுத்துட்டு நேராக எங்கே போயிருங்க, வேதத்துக்குள்ளே போயிருங்க. வேதத்தை இருதயத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய வீண் சிந்தனைகளை அந்த வேத வசனங்கள் தடுத்து நிறுத்திடும், உள்ளே வரவே விடாது. ஆனால் நிறைய நேரம் நம்ம வீண் சிந்தனையை வெறுக்கிறோம், ஆனால் வேதத்துக்கு திரும்புவதில்லை. வசனத்தை அதிகமாக படிங்க. வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சு ஒரு அதிகாரம் படித்த நீங்கள் 4 அதிகாரம் 5 அதிகாரம்னு வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. காலையில் வாசிங்க, சாயங்காலம் வாசிங்க, மதியம் வாசிங்க, எப்போமெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்போமெல்லாம் பைபிள் எடுத்து படித்து பாருங்கள். அந்த சிந்தனை அப்புறம் உங்கள் கிட்டேயே வராது. ஏனென்றால் உங்கள் சிந்தனை மண்டலத்தை வேத வார்த்தைகள் காக்க ஆரம்பித்து விடும். கர்த்தருக்கு மகிமை. அதே 119ஆம் சங்கீதத்தில் 101வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு பாருங்களேன், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். வசனத்தை காத்து நடக்கணும்னா நம்ம பொல்லாத வழிகளை என்ன செய்யணுமா, விட்டு விலக்குகிறேன் அப்படிங்கிறார். அப்போ சிந்தனையிலையும் பொல்லாத எண்ணங்களும் நமக்குள்ளே வரும்போது வேத வசனத்தை கொண்டு மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும். 104வது வசனம் சொல்லுகிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், அதில் எல்லா பொல்லாத வழிகளையும் வெறுக்கிறேன். அப்போ வசனத்தை கொண்டு மாத்திரம்தான் நம்ம பாவ வழியை விட்டு விலகி வாழவே முடியும். வசனம் நமக்குள்ளே இல்லைன்னா சிந்தனை மண்டலங்களில் நிறைய போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்து எப்போவுமே நம்ம சிந்தனையில் ஒரு குழப்பமாகவே நம்மளை வச்சுருப்பான். அதனால் இந்த நாட்களில் நம்முடைய சிந்தனையில் ஒரு வெற்றியை ஆண்டவர் நமக்கு தர வேதவசனத்தை சார்ந்து கொள்வோம். நல்ல பிதாவே, வேதவசனத்தை சார்ந்து கொண்டு பொல்லாத வழிகளை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.